MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். திடீர்னு அழுவா, திடீர்னு சாப்பிடாம இருப்பா, நிறைய நாள் சாப்பிடாம இருந்திருக்கா. சாப்பிட்றேன்னு சொல்லுவேன், சாப்பிட மாட்டா. ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்காதா, வேலை வரமாட்டோமா அப்படி நிறைய ஏங்கியிருக்கா. எல்லாத்துக்குமே உதவி செய்யணும். எதுவுமே அவள்கிட்ட வந்து நின்றோம்னா எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டான். இப்போ வீடை யாரு கேட்டாலும் கொடுத்துருப்பா. ஆமா, சீரியஸா. அம்மா கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த ஒத்தி வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா அழுதுட்டாங்க. திடீர்னு போக சொன்னா எங்கடி போறது, ஒரு இதுக்கு தான் சொன்னேன், ஒரு சொந்த வீடை வாங்கடின்னு சொன்னேன். பரமேஸ்வரி வீடு வாங்கணும் ஒரு லட்சியத்தில் நான் சொன்னேன். பரமு எப்படின்றாலும் கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்குவேன், உன் கஷ்டத்துக்கு ஒரு பலன் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதே மாதிரி அக்காவாக பிடிக்கும். கரகாட்டம் வந்து நான் பார்த்ததே இல்லை. நான் ஒரு நாள் கூட நான் கரகாட்டத்தை போய் நான் நின்று பார்த்ததே இல்லை, பார்க்கவும் மாட்டேன். நான் அக்காவை எப்படி நம்ம அப்படின்னு இருக்கேன்னா அந்த இதுலேயே இருக்கும். அமௌண்ட்டில் எதுவுமே தேவையில்லக்கா, நான் யாராருக்கோ பண்ணுறேன், உங்களுக்கு பண்ண மாட்டாக்கா அப்படின்ட்டு சொன்னேன். நான் சொன்னேன் அக்காட்ட, சரிடா நீ ஏற்கடா இவ்வளோ கிராண்டாக பண்ணிக்கிறேன், ஏற்கடா ஊர் வாயில் வந்துக்கிட்டு ஏற்கனவே நம்ம அப்படி இருக்கோம். அதான் அக்கா சொன்னாங்க. பேஜில் நிறைய பசங்க இருக்காங்க, எல்லாமே அக்காக்குன்னு உயிரை விடுவாங்க. எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கால் வந்துடும். அக்கா என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டாங்களா, என்ன எங்கே இருக்காங்க, சேஃபாக இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்க, இப்படியே டெய்லி கால் வந்துகிட்டே இருக்கு. டே தம்பி, அக்கா இருக்கா, அக்கா தூங்கிட்டாங்களா, நல்லா தூங்க சொல்லுங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க கால் பண்ணி. ரீல்ஸ் போட்டாலும் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும், அக்கா தூங்கலையா அக்கா, ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா தூங்க சொல்லுங்கக்கா, அக்கா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா. என்னடா சொல்கிறீங்க. குத்துனான்ல அந்த பையன் இன்னும் என் முகத்தை நேர நின்றே அவன் பார்க்கல, இப்படி நிக்கிறான். என்ன நிமிர்ந்து என்ன பாருடா தம்பிங்கிறேன், பார்க்க மாட்டேன். கேட்டதுக்காக ஒரு ரீசன் சொன்னா, எனக்கு சாமி மாதிரி மன்றது. சரி, அதுக்கெல்லாம் பர்மிஷன் தர மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் சொன்னப்போ சரி ஓகே டெஸ்ட் பண்ணிடலாம், என்ன நிஜமாவே அது உண்மைதானா, ஏன்னா இவ்வளோ ஸ்பீக்கர்லாம் கட்டியிருக்காங்க, லைட்லாம் கட்டியிருக்காங்க, அப்படிங்கும்போது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால அந்த மாதிரி கிளாரிஃபை பண்ண போகிறோம். அதனால அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிடலான்னு. ரைட்டா ஓகே. இவ வந்து ஃபேன் லிஸ்ட் கிடையாது, 20 இயர்ஸ் கிளாஸ்மேட், என்னோட ஃப்ரெண்டு. நாங்கள் ஒன்றா 7th இருந்து ஒன்றா படிச்சு ஒன்றாவே. அப்போ இவங்க கிட்ட நான் என்ன கேட்குறேன் பாருங்க. ஆக்சுவலாக இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இப்போ இதெல்லாம் வந்து நிஜமாவே அவங்களே பொறுப்பெடுத்துட்டு எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் அது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ இதாக இருக்காங்க அந்த ஃபேன்ஸ் அப்படின்றது. ஆக்சுவலாக இவங்க வந்து கூப்பிட்டு வந்ததில்ல. அக்கா வந்து வீடு வாங்கியிருக்காங்கன்னு சொன்னோன்னே அவங்களா வந்தவங்க தான். இவங்க எதுவுமே சொல்லலை, அக்கா நான் அதை பண்ணுறேக்கான்னு சொல்லி வந்த பசங்க தான் இவங்க எல்லாருமே. ஃபேன் பேஜில் நிறைய பசங்க இருக்காங்க, எல்லாமே அக்காக்குன்னு உயிரை விடுவாங்க. எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கால் வந்துடும். அக்கா என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டாங்களா, என்ன எங்கே இருக்காங்க, சேஃபாக இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்க, இப்படியே டெய்லி கால் வந்துகிட்டே இருக்கு. டே தம்பி, அக்கா இருக்கா, அக்கா தூங்கிட்டாங்களா, நல்லா தூங்க சொல்லுங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க கால் பண்ணி. பேஜ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஆமாம், ரீல்ஸ் போட்டாலும் ஆமாம் ரீல்ஸ் போட்டாலும் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும், அக்கா தூங்கலையா அக்கா, ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா தூங்க சொல்லுங்கக்கா, அக்கா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா. என்னடா சொல்கிறீங்க. சரி அக்கா சொல்லிடுறேன்டா நான். அந்த மாதிரி நிறைய கால்ஸ்லாம் வரும். அதே மாதிரி ஃபேக் கால்ஸுமே நிறையா வரும். அதுவுமே பார்த்திங்கன்னா நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். அது எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அது மாதிரி முடிச்சு விட்டுருவேன். இவளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்தே அப்பா தான் அவளுக்கு எல்லாமே. ஒரு உலகம்னா அந்த டைம்லேயே அப்பா தான். அப்பா அப்படின்னு சொன்னாலே எனக்குமே அழுக வந்துடும். ஏன்னா ஒரு காலத்தில் நானுமே கஷ்டப்பட்டேன். அந்த டைமு என்னையே அவங்களோட பொண்ணாவே நினச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு, தீபாவளி அப்போ ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, வீட்டில் டெய்லி என்னை கூப்பிட்டுருவார். இவளுக்கு என்ன செய்கிறாங்களோ அதைத்தான் எனக்கும் செய்வார். அந்த மாதிரி தான் அவங்க அப்பா. அந்த கேரக்டர் தான் இப்போ இவளுக்கு. எல்லாத்துக்குமே உதவி செய்யணும். எதுவுமே அவள்கிட்ட வந்து நின்றோம்னா எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டான். இப்போ வரைக்குமே அந்த ஒரு ஹேபிட் இருக்குது. இது வேணும்டா எடுத்துக்கோங்க, இது வேணும்னா எடுத்துக்கோங்க, இந்த செயினுன்னா அதை எடுத்துக்கோங்க, வீடியோன்னு எடுத்து. இப்போ அந்த வீடை யார் கேட்டாலும் கொடுத்துருப்பா. ஆமாம், சீரியஸா. ஏன்னா அன்னை தெரசா 2 வந்து பொய் பேச மாட்டா. இல்ல, நாங்க பேரே வச்சிருக்கோம். இருக்கேன், நீங்களும் வந்து கூட இருந்துக்கங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா நாங்க அது பேரை நான் தான் வச்சேன், அன்னை தெரசா. 2வது அன்னை தெரசா நீ தான்மா. ஏன்னா யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டா. அந்த மாதிரி ஒரு மனசு இவள்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கணும். அப்படின்னா அமைதியாக இருப்பாள், யார்கிட்டையுமே பேச மாட்டாள், அமைதியாக இருப்பாள். ஆனால் அவள் அமைதியில் அவள் நிறையா யோசிப்பா. ஆனால் அவளோட அமைதி தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததே. அந்த அமைதி, பொறுமை,
இது எல்லாமே இன்றைக்கி கூட்டி வந்திருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய வீடு வாங்குவான்னு நாங்கள் எதிர்பார்க்கல. வாங்கணும் நானுமே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இவ வாங்கினா யாருக்குமே சொல்லல, யாருமே சொல்ல, யாருக்குமே சொல்லல. எல்லாமே இவங்கெல்லாம் surprise சொல்லிட்டே தான். இருப்பாங்க, நீ என்னைக்கு தான் வீடு வாங்கி நாங்க என்னைக்கு அதை பார்க்க சொல்லிட்டே இருந்தாங்க. சரி எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. ஏன்னா வீடு வீடு முன்னாடி சொல்லவே இல்லை. ஆமாம், சாவி கையில் வாங்காமல் நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? நான் ஒரு ஆளாக தான் எல்லா ப்ராசஸும் நானே. இவங்க யாருக்குமே சொல்லக்கூடாது, சர்ப்ரைஸாக தான் அம்மா கிட்டேயுமே சொல்லலை. அம்மா கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த ஒத்தி வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க, இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அழுதுட்டாங்க. திடீர்னு போக சொன்னால் எங்கடி போகிறது? ஒரு இதுக்கு தான் சொன்னேன், ஒரு சொந்த வீடை வாங்கடின்னு சொன்னேன். காலி பண்ண சொல்லிட்டாங்க. இந்த வீடை இன்னும் 10 நாளில் காலி பண்ணணும், ரெடியாக இருந்துக்கோங்க. நான் அழுதுட்டாங்க எல்லாரும். அப்புறம் நமக்கே சங்கட்டமாக போச்சு. ஒன்றும் இல்லை, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம சொந்த வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க. சொந்த வீடுக்கு போக போகிறான். சும்மா சொன்னீங்களாம், காலிலாம் பண்ண சொல்லலை, நம்ம தான் சொந்த வீடுக்கு போக போகிறோம். அப்புறம் தான் நம்பினாங்க. அப்புறம் தான் இவங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக தான் சொன்னேன், வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சொல்லும் போது எக்ஸெப்ட் பண்ணவே இல்லை. நானும் அழுதுட்டேன் நான். ஏன்னா அவள் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த அந்த வேவே ரொம்ப கடினமான ஒரு இது. அவள் வந்த பாதை எல்லாமே சொல்ல முடியாது. திடீர்னு அழுவா, திடீர்னு சாப்பிடாம இருப்பா, நிறைய நாள் சாப்பிடாம இருந்திருக்கா. சாப்பிட்றீன்னு சொல்லுவேன், சாப்பிட மாட்டா. ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்காதா, வேலை வரமாட்டோமா அப்படி நிறைய ஏங்கியிருக்கா. கஷ்டம்னா கால் பண்ணுற ஒரு ஆள் எனக்கு மட்டும்தான் கூப்பிடுவா. எல்லாமே சொல்லுவா, ஷேர் பண்ணுவா. ஒரு ஃப்ரெண்டாக என்னாலையும் இவளுக்கு எதுவுமே இந்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணதில்லை. நானுமே கஷ்டப்படும் போது எனக்கும் சப்போர்ட் நிறையா பண்ணியிருக்கா. இன்றைக்கி நான் இவ கூட இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன். இவ கூட கொடுத்தாலோ கொடுக்காட்டினாலோ எனக்கு வேண்டியது இந்த ஃப்ரெண்ட்ஷிப். நாங்கள் இருக்கிற இந்த 21 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். என் பசங்களும் இதை கற்றுக்கணும். அந்த மாதிரி நானே சொல்லுவேன், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். சரி, மூஞ்சிய கேமரா கட்டிட்டு அழுகிறத கண்ணீரே வெள்ளையாடி. அவரு அப்புறம் இந்த அன்னைங்கெல்லாம் டிரைவர்ஸ், ஆனால் என்னோட ஃபேன்ஸ். இவரெல்லாம் அம்மா இந்த வண்டி ஓட்டுறேன்லம்மா, உனக்குன்னு ஒரு வீடு வராமல் நாங்கள் போக மாட்டோம்மா. இவங்களாம் நைட்டு போல வீட்டுக்கே போகல. இவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், அம்மா வெளிலனா வந்துடுவேம்மா, வாங்க இங்கிட்டு வாங்க, 2 பேரும் வாங்க. அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவார் பிள்ளைங்களுக்கு, அம்மா நான் வெளிலனா வந்துடுவேம்மான்னு சொல்லுவாரா. அண்ணே இந்த அங்கே பத்திரிக்கை வைக்க போகணும், சரிம்மா வர 12 மணி ஆயிரும். அவங்க வீட்லேயும் ரொம்ப கோஆப்ரேஷன், இல்லைன்னா வர முடியாதுல்ல. இந்த அண்ணா இந்த 2 வார்த்தை நீங்கள் சொல்லுங்களேன், எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்றத. அவங்க வீடு வாங்கியிருக்காங்க. எனக்கு வீடு பரமேஸ்வரி வீடு வாங்கணும் ஒரு லட்சியத்தில் நான் சொன்னேன். பரமு எப்படின்றாலும் கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்குவேன், உன் கஷ்டத்துக்கு ஒரு பலன் கன்ஃபார்மாக கிடைக்கும். அண்ணன் சந்தோஷமாக சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நீ வீடு வாங்குவோமா. 2 மாதம் சொல்லி ஆகலை, நான் கன்ஃபார்மாக வீடு வாங்கிடுச்சு. அந்த சந்தோஷம் எனக்கு போதும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது அடையாதது ஒன்று அடைஞ்சது எப்படி இருக்கும் அந்த இது மாதிரி. ஒரு பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை நின்று இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி வந்ததுக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சிருச்சு. இந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கே போக மாட்டாரு. வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு போய். சப்போர்ட் டிரைவர்ன்றதை விட எங்களுக்கு அண்ணன். நாங்க 2 லேடிஸ் இருப்போம், அண்ணன் ஒரு ஆள் தான். டிரைவர் கிடையாது, எங்களோட அண்ணன். கூட பிறப்பு அவ்வளோதான். எல்லாமே எங்க அண்ணன் என்னன்னா வண்டி விட்டு கீழே இறங்க விட மாட்டார், இறங்கியே விட மாட்டாரு. ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம்ல, என்னை ஹோட்டலுக்கே கூப்பிட மாட்டார். தட்டு நேராக காருக்கு தான் வரும். சாப்பிட்டு அதை வந்து வாங்கிட்டு போயிடுவார். என்னோட ட்ரெஸ்லாம் அப்போ ஒரு ஃபேன் வந்து இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு ஆச்சரியப்பட்டது அண்ணனை பார்த்து தான். நீங்கள் சொன்னீங்களே இப்படிலாம் இருப்பாங்களான்னு, அது இவர். நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா நீங்களே 2 நாளில் கேட்பீங்க. எங்கள் அண்ணிலாம் ட்ரெஸ்லாம் மடிச்சுனா கொடுங்க அக்கா ட்ரெஸ், எங்கள் அக்கா ட்ரெஸ் நாங்கள் தானே மடிக்கிறோம், கொண்டாங்க. எங்கள் அக்காவோட செருப்பை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடி வருவார். அண்ணே அப்படிலாம் பண்ணாதீங்கண்ணே, அக்கா போங்கக்கா. அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல இப்படிலாம் இருப்பாங்களா, இவர் கூட இன்னைக்கு ஒரு நாள் இருந்தீங்கன்னா என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. அதே மாதிரி அக்காவா பிடிக்கும். கரகாட்டம் வந்து நான் வந்து பார்த்ததே இல்லை, பார்க்கவும் மாட்டேன். நான் அக்காவா பிடிக்கும். கரகாட்டம் இதில் விட இன்ஸ்டா அந்த இதில் பார்த்து அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு நாள் கூட நான் கரகாட்டத்தை போய் நான் நின்று பார்த்ததே இல்லை, பார்க்கவும் மாட்டேன் நான். அது என் அக்காவை அப்படி கொஞ்சம் பக்கத்துல அக்காவை எப்படி நம்ம அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த இதுலேயே இருப்பேன் நான். அக்கா அக்கா அவங்கள என்ன காரணம் அப்படி பிடிக்கிறதுக்கு, என்ன காரணம்? அது சொல்ல தெரியல எனக்கு. அவரோட பாசம் தான் சார், அவ்வளவுதான். ஓகே. இல்லை என்ன நானே ஒருத்தவங்க வீடு வாங்குறாங்க அதனால நம்ம சந்தோஷப்படுறோம், நான் அழுகிறேன் அப்படிங்கிறத விட
இதை கேட்ட ஒவ்வொருத்தரும் அழுகிறத பார்க்கும்போது தான் நான் வீடு வாங்கினதுல எனக்கு இதுதான் பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதை விட என்னுடைய பேக்ரவுண்டில் ஆள் இல்லாமல் எப்படி சொல்கிறது, இவங்க எல்லாரும் தான் என்னுடைய பெரிய பேக்ரவுண்டு. ஸோ இது நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கண்ணும் கலங்கியிருக்கும். அது எனக்கு தெரியல. அதுதான் ஒரு உணர்ச்சியோட தானே எல்லாருமே ஆமாம் சேர்ந்துருக்காங்க ஆமாம். அப்படின்னு புரியுது எனக்கு. சொல்லுங்களேன். ஏன்னா அவங்க சொன்னாங்க, நான் இந்த மாதிரி வீடு கட்டுறோன்னு தெரிஞ்சோடனே பசங்களாக வந்துட்டாங்க, வந்து குழா கட்டினாங்க, லைட்டு போட்டாங்க, சீரியல் செட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. உண்மையாவே அதுதான் உண்மையா, இல்லை அமௌண்ட் அவங்க ஏற்கனவே இல்லை அப்படிலாம் எதுவுமே சொல்ல. ஒன்றும் இந்த எங்கள் அக்காட்ட வந்து அமௌண்ட் எதுவுமே நான் பேச கிடையாது, வைக்க கிடையாது. என்னடா இப்படி பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா அமௌண்ட்லாம் எதுவுமே தேவையில்லக்கா, நான் யாராருக்கோ பண்ணுறேன், உங்களுக்கு பண்ண மாட்டாக்கா அப்படின்ட்டு நான் சொன்னேன் அக்காட்ட. சரிடா நீ ஏற்கடா இவ்வளோ கிராண்டாக பண்ணிக்கிருக்கு, ஏற்கடா ஊர் வாயில விழுந்துக்கிட்டு ஏற்கனவே நம்ம அப்படி இருக்கோம். அக்கா சொன்னாங்க. ஓகே, ஒரு ஃப்ளோவில் எல்லாம் உண்மை வந்துச்சு. அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா நம்ம யார்கிட்டையும் போய் நம்ம வந்து களவாண்டிட்டு வந்து நம்ம சொந்த உழைப்பில் நம்ம வந்து முன்னேறி இருக்கோம் அப்படின்றப்ப வந்து நம்ம எதுக்கு வந்து செய்யணும், நம்ம ஒரு நாள் விசேஷம் வைக்க போகிறோம், அதனால என்னக்கா அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாமே நான் தான் எடுத்து பண்ணியிருக்கேன். நம்ம பசங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா இந்த திருவிழாவில் வைக்கிற பெரிய அந்த இது சீரியல் சொன்னேன் தம்பி, இது திருவிழா இல்லடா, விசேஷம்டா, திருவிழா இல்லடா. உக்காந்துட்டு என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? ஸ்பீக்கரு, குழா, லைட்டிங், தட்டி எல்லாம் வச்சிருக்கோம். எவ்வளவு நேரம் ஆச்சு ப்ரோ? எல்லாம் முடிஞ்சு அந்த வேலையை நீ போயிட்டு டியூப் லைட் மட்டும் தான் கட்டணும். ஓகே, இப்போ என்ன எவ்வளவு டியூப் லைட்லாம் கட்டி? டியூப் லைட் இப்போ 30 டியூப் லைட். ஓகே, லைட் அப்போ ஜெகஜோதியா இருக்கு. ஸோ ஸ்டேஜ் வந்து வேற உங்க ஸ்டேஜ் வேற உங்களுக்கு ஆடியோ லைட்டிங் மட்டும் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டில் எத்தனை பேர் ரசிகர் பட்டாளம் அப்படின்னு? அது நம்ம ஊரில் நிறையா இருக்கேன். அக்கா பிறந்தநாள் அன்னைக்கெல்லாம் ரெடியாக கட்டி இந்த இதெல்லாம் போட்டோம். மைக் பர்த்டேக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியோ போட்டுட்டு மைக்ல இன்று பிறந்த நாள் காணும் பரமேஸ்வரி மைக்ல ஊர் பூரா கேட்குற மாதிரி எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்களை சொல்றோம் அப்படின்னு எடுத்து போட்டு அனுப்பிச்சுடுவாங்க. இது எந்த ஊர்லடா அப்படின்னு இவங்க நான் தான் பேசுறேன். என்னன்னு பேசுனீங்க காமிங்க. இந்த ஃபோன்ல கூட வீடியோ இல்ல, இப்போ சும்மா பேசி காமிங்க. சும்மா அந்த மைக் வச்சு அப்படியே பேசுங்க. அந்த மைக்ல எப்படி அந்த மைக்ல எப்படி சொல்லுவியா அது மாதிரி இதுல சொல்லு. இதுல யாருக்குமே கேட்காது, டக்குன்னு பேசுங்க. இல்ல பக்கத்துல வச்சுக்கோ. அது இருக்கட்டும். சும்மா நீங்க என்ன சொன்னீங்கன்றது மட்டும். அதே மைக்கில் வந்து தென்னிந்தியா புகழ்பெற்ற அன்பு அக்கா பரமேஸ்வரி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜேஎம்பி ஃபேன்ஸ் மதுரை மல்லபுரம் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இப்போ புது வீடு கட்டினதுக்கு அதே மாதிரி ஒரு வாழ்த்துன்னா என்ன சொல்லுங்க? புது வீடு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதான் அதே மாதிரி சொல்லுங்கன்னு சொல்றேன். பர்த்டே மாதிரியே புது வீட்டுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் சும்மா சொல்லிரு சங்கடமா இருக்கு. சோ பிறந்தநாளை மட்டும் கட் பண்ணிட்டு எங்க அக்கா வீடு வாங்கியிருக்கா அப்படி சொல்லி விட்டு இருங்க இவனால இவ்வளவு நேரம் பேசுனானே மத்த பசங்க எல்லாம் ஓடிடுவாங்க. இன்னும் இல்ல இந்த பச்சை குத்துனான்ல அந்த பையன் இன்னும் என் முகத்தை நேர நின்றே அவன் பாக்கல. அப்புறம் எப்படி அவன் பச்சை எல்லாம் குத்துனா? போட்டோல பார்த்து பச்சை குத்திட்டான். அவன் வந்திருக்கான். அக்கா அந்த பச்சை குத்துனால அவன் கீழே நிக்கிறான். ஆனா வர சொல்றான். அவனை முதல்ல எங்கடா கேக்குறேன், இப்படியே நிக்கிறான். என்ன நிமிந்து பாருடா, என்ன பாருடா தம்பிங்கிறேன். பார்க்க மாட்டேன், பார்க்கவே இல்லைன்னு இன்னும் அவன் என் முகத்தை நேருக்கு நேரம் இன்னும் பார்க்கல. இப்படியே தான் நிற்பான். சரிங்கக்கா, சரிக்கா, இப்படியே தான் நிற்பேன். நான் உனக்கு அக்காடா, இங்கே வாடா, என்னடா. அதுக்கு அவன் கேட்டதுக்கு அவன் ஒரு ரீசன் சொன்னான், வந்து நீ எனக்கு சாமி மாதிரி. அப்படிதான் இதை எந்த பொண்ணு ஒத்துக்கிறதோ அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்க்கா. நான் கூட்டிகிட்டு வருவேன், உன்னை காட்டிட்டு இந்த அக்கா இது என் அக்கா, நான் பச்சை குத்துனேன் அப்படின்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஓடிடுவாங்க, வெக்கப்பட்டுட்டு நிற்க மாட்டாங்க, பேச சங்கடப்படுவாங்க. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே. ஆனா எல்லாமே எனக்கு வித்தியாசம். ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு தெரியுமா அந்த பச்சை குத்துன ஃபேன்? இன்ஸ்டால பாத்துர்க்கேன் போட்டோ. ஓகே. நான் முனீஸ்வரன்டா என் பேர். எந்த ஏரியா எனக்கு தெரியல. சரி, உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு பேர் இந்த ஏரியால மட்டும் சுமாரா? இந்த ஏரியால எனக்கு அவ்வளவு தெரியும். நாங்க எங்க ஏரியா வந்து உசிலம்பட்டி பக்கம். உசிலம்பட்டியா? உசிலம்பட்டி பக்கம், ஏழுமலை பக்கம், மல்லபுரம். சரி, அது அங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அங்க ஒரு 30 பேருக்கு மேல இருக்காங்க. ஓகே. மன்ற ஏதாவது வச்சிருக்கீங்க? மன்ற எதுவும் ஒண்ணு வைக்கல. சரி, அதுக்கெல்லாம் பர்மிஷன் தர மாட்டாங்க. வந்தா வச்சிருவோம். சரி, ரைட். ஸோ சீக்கிரம் எதிர்பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. சொன்ன மாதிரியே அவ்வளோ இதாக இருக்காங்கன்றதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அதெல்லாம் கிடைக்காது. நீங்க ஒரு சிலர் தானே பாத்திருக்கீங்க, நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, அதான் சொல்ல நான். சரி, நீங்கள் சொல்லும்போது சரி அடிச்சு விட்றாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இல்லை, சிலதெல்லாம் நினைப்போம் இல்லையா, நம்ம மனசுக்குள்ள ஓடல. ஆனா அப்படி இருக்காங்கும் போது உண்மையாவே அது பெரிய கிஃப்ட் தான். அது என்ன, நேர்ல இவங்களோட எல்லாம் பேசும்போது உண்மையாவே அது புரிஞ்சுக்க முடியுது. லேடிஸும் இந்த மாதிரி இருக்காங்க. இவ்வளவு பைத்தியமாவே லேடிஸுமே இருக்காங்க. லேடிஸ்னா பொண்ணுங்க, சின்ன சின்ன பொண்ணுங்களும். பொண்ணுங்க என்ன மாதிரி பொண்ணுங்க, பெரிய பெரிய பொண்ணுங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன, அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஃபோன் பண்ணி பேசுவாங்க,
என்னோட நீங்க பரமேஸ்வரி அக்காவா? ஆமா. ஐயோ பரமேஸ்வரி அக்கா அப்படி குதிப்பாங்க. ஐயோ கட் பண்ணிடுறது. நான் ஐயோ என்னம்மா ஆச்சுன்னு, அக்கா நிஜமாவே நீங்க தான் பேசுறீங்க. நான் தான்மா பேசுறேன். அந்த மாதிரிலாம் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அந்த மாதிரி. ஆமா. அப்புறம் ஒரு பொண்ணுலாம் இப்போ நம்ம வீட்டில் ரொம்ப நாளா இருந்தா, சாந்தின்னு அந்த பொண்ணு. கல்யாணம் ஆனதுனால தான் அங்கே போனா, இல்லைன்னா அங்கே போயிருக்க மாட்டா. அக்கா 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 தான் எங்கள் அக்கா தான், எங்கள் அக்காக்காக நான் இங்கே வந்து இருப்பேன் அப்படின்னு வந்து என் கூடவே இங்கேயே இருந்தா. இப்போ கல்யாணம் ஆனதான் அங்கே போயிருக்கா அவ. சாந்தி, அப்புறம் பாப்பாத்தி இருக்கானே என்னோட ஃபேன் தான். எல்லாருமே நிறைய இருக்காங்க கேர்ள்ஸே. ஆமாம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.